துறை அமைச்சர்களே, வேளாண் அதிகாரிகளே, பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, மட்டுமல்ல அதிகாரிகளே, உயிரிலும் மேலான விவசாய நண்பர்களே, விவசாயமே பண்ண முடியல. எங்களுக்கு இந்த பட்ஜெட்ல நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த 3 நாள் வேலையாட்கள் இருக்காங்கல்ல, அவங்கள நாங்க பாதி பணம் கொடுத்துறோம், நாங்க பாதி சம்பளம் கொடுக்குறோம், எங்களுக்கு அனுப்புங்க. அந்த பட்ஜெட்ல கொடுத்தவங்க நீங்க ஏமாற்றிடக்கூடாது. இந்த வார்த்தை நான் 3 போல சாவடி பண்ணேன். முஸ்லி எல்லாம் குருவ சம்பா போல ஒரே ஒரு போல் தான் சாவடி பண்றேன். வேலையாளே கிடைக்கல. பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா? பஞ்சாயத்து பண்ணி கொடுங்க. அதான் நாங்க கேட்கறது. அதே போல இன்றைக்கு 2016 சிறு குறு விவசாயினை கடன் தள்ளுபடி பண்ணியிருந்தாங்க. பெரிய விவசாயி கடன் தள்ளுபடி கோர்ட்ல கேஸ் போட்டான். எனக்கு கடன் தள்ளுபடி, எனக்கு 20 ஏக்கர் இருக்கு, எனக்கு கடன் தள்ளுபடி ஆச்சு. கேஸ் போட்டு ஐயா கடன் தள்ளுபடி, எனக்கு கடன் தள்ளுபடி கோர்ட்ல கேஸ் போட்டேன். அதுல எனக்கு எப்படி சும்மா தள்ளுபடி கேட்டு அது தள்ளுபடி பண்ணாங்க எல்லா விவசாயிக்கும். அப்ப முதலமைச்சர் டெல்லிக்கு என்கிட்ட பேசினாரு, கண்டிப்பா தள்ளுபடி பண்றேன்னு ஏமாத்திட்டாரு. நீங்களாவது அந்த 2014 விவசாய சொசைட்டில வாங்கியிருக்க கடன் தான் அப்படியே இருக்கு, பெண்டிங்கா இருக்கு. அதை தள்ளுபடி பண்ணி இந்த பட்ஜெட்ல கொண்டு வரணும்னு கேட்டுக்கிறோம். அதே போல மரவள்ளிக்கிழங்கு போட்ட விவசாயம் எல்லாம் இன்னைக்கு அடிச்சு போயிட்டே இருக்கா, ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த மரவள்ளிக்கிழங்குக்கு ஒரு நியாயம் கிடைப்பதற்கு இந்த பட்ஜெட் எல்லாம் கொண்டு வரணும். அதே போல நீங்க எல்லாம் இப்ப சொன்னீங்க, தண்ணி வருது, தஞ்சாவூருக்கு வருது, எல்லாம் வருது. நீங்க 175 டிஎம்சி போதுன்னாரு ஐயா. 175 டிஎம்சி தண்ணி பாத்தீங்களா, எல்லாம் போர் போட்டு காவிரியில நான் 1400 தென்னை மரம் வச்சிருந்தேன், அவ்வளவு காஞ்சி போச்சு. ஏன்னா போர் போடுறாங்க காவிரியில, தண்ணி எல்லாம் எடுத்துட்டு போறாங்க. இனிமேல் போர் போட்டு குடிநீரை எடுக்க வேணாம்னு சொல்ல, ஆனா கதவணை தடுப்பணை கட்டிவிட்டு தான் எடுக்கணும். அதை இந்த பட்ஜெட்ல கொண்டுவாங்க ஐயா. வேற வழியே இல்ல. வயல்லாம் அழியுதுங்க, சாவடியே பண்ண முடியல, எங்களால பண்ணணும். அதே போல ஐயா எம்எல்ஏ ஐயா பேசுறாங்க, இந்த டிராக்டரை பத்தி பேசுறாங்க. எனக்கு வயசு 80 ஆகுது. நான் 8 வயசுல இருந்து வயலுக்கு போயிட்டு இருக்கேன். எங்க அப்பா 8 வயசுல என்ன வயலுக்கு கூட்டி போனார். அந்த காலத்துல டிராக்டர் பணக்காரன் தான் வச்சிருந்தான். ஐயா இப்ப ஒண்ணுமே இல்லாதவங்க டிராக்டர் விட்டுட்டாரு. உங்களுக்கு நான் கண்ணீர் எல்லாம் வடிச்சுட்டு சொல்ல, உங்களுக்கு செவல விவசாயி இப்ப நீங்க இந்த வருஷம் ஒரு 38 பேருக்கு கொடுத்துருக்கீங்க. அதெல்லாம் போய் பாருங்க, பிச்சைக்காரனோட கேவலமா 1 ஏக்கர் 1/2 ஏக்கர் வச்சிருக்க விவசாயி. உங்களை முழுமையாக நாங்கள் எங்களது தேசிய தென்னிந்திய விவசாயத்தை பாராட்டுகிறோம். அதே போல இந்த பெங்கால் கோயில அறிந்த விவசாயிக்கெல்லாம் நஷ்டம் கிடைக்கல. எங்களுக்கு தெரியுது, நீங்க 6700 கோடி மத்திய சர்க்காரை கேட்டீங்க, 275 தான் கொடுத்துருக்காங்க. கொடுக்க முடியாம இருக்கீங்க. எங்களை விடுங்க, டெல்லிக்கு போறோம். ஏன் எங்களை மறிக்கிறார்? காவல்துறை வச்சு போய் எங்களை மறிக்கிறீங்க? நீங்க எங்களை டெல்லிக்கு விடுங்க, நாங்க போய் போராடி அந்த பணத்தை வாங்கிட்டு வரோம். எல்லாம் உருவாங்க, நீங்க கொடுங்க, அது கேட்டுக்கணும். அதே போல கரும்பு டைரக்டர் வந்திருக்காரு. 6 சுகர் ஃபேக்டரி என்ன பண்ணுச்சு? விவசாயி பேங்கே போகாம, கையெழுத்தே போடாம, ஒண்ணுமே போட்டோ கொடுக்காம ஒரு விவசாயி மேல 5 லட்சம் 10 லட்சம் 15 லட்சம் கடன் கொடுத்துருக்காங்கல்ல. இப்ப அதெல்லாம் 25 லட்சம் வந்துருச்சு, சிபில் வந்துருச்சு. நான் போய் லோனே வாங்க முடியல எங்கேயுமே. நான் கேஸ் போட்டேன். தஞ்சை மாவட்ட கலெக்டர் மேலையும் கடலூர் மாவட்ட கலெக்டர் மேலையும் கேஸ் போட்டேன். 35 கோடி அபாரம் ஆச்சு. அதையும் கொடுக்காம அப்பீல் போயிட்டீங்க. டெல்லியில இப்ப சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு கேஸ். நாங்க என்ன பண்றது? விவசாயி நான் என் கரும்பு 90 ரூபாய் விற்கும் போது என் குழந்தையாளுக்கு வாத்தியாரமாவுக்கு 90 ரூபாய் சம்பளம். என் குழந்தையாள் எவ்வளவு சம்பளம்? 1,20,000 ரூபாய். என் கரும்பு 3150 ஐயா. எங்க அந்த கரும்புக்கு ஒரு வழிபாடுங்க ஐயா. உங்களுக்கு தான் தெரியும், நல்லாவே தெரியும். பெரிய கரும்பு விவசாயி வேளாண்மை துறை மந்திரி 90 ரூபாய் சம்பளம் வாங்கின வாத்தியாருக்கு 1,20,000 ரூபாய் இன்னைக்கு. ஆனா 90 ரூபாய் நான் வாங்கின எனக்கு 3,150. ஐயா ஒரே நிமிஷம். அதே போல நீங்க 90 ரூபாய்க்கு 5 ரூபாய் கூலி கொடுத்தா, வெட்டுக்கூலி 5 ரூபா தான் இன்னைக்கு 90 ரூபா வரும்போது, இன்னைக்கு
ரூபாய்க்கு 1400 ரூபாய் வெட்டுக்குழி கொடுக்குறாங்க. வாழ்றதா சாவறதா? அதுக்காக தான் இப்போ வந்து நாங்கள் வந்து இப்போ மிஷின் அறுவடைக்கு மிஷின்லாம் கொடுத்து கிட்டத்தட்ட 75 மேற்பட்ட மிஷின்லாம் வாடகைக்கு மிஷின்லாம் கொடுத்துட்டோம். ஆனால் வந்து இன்னும் வந்து விவசாயம் வந்து அந்த 4 அடி பார் மிஷினுக்கு அறுவடைக்கு மீன் 4 அடி பார் இன்னும் போடல. ஒரு விவசாயி பேசுனாங்க, ஐயா கேளுங்க, என் வயலுக்கு போறதுக்கு பாதையெல்லாம் அடைச்சிட்டாங்க ஐயா. எங்க இப்ப அது பாருங்க. சரி உட்காரு உடனே ஒரு ஆள் ஏந்திக்காரு. சரி சார் நான் பேசுறேன். காவிரி 5000 இணைப்பு வெள்ளை நீர் கடல்ல போய் உழுவுது. வெள்ளை நீர் பூரா போய் கடல்ல உழுவுது. அத வந்து அங்கங்க தடுப்பணை கட்டி தேக்கி ஏரி குளங்கள் உட்பட நிலத்தடி விவசாய குடும்பம் நல்லா இருக்கும். இல்லாட்டி என்ன ஆகும் தெரியுமா? கார்பரேட் கம்பெனி வருவான். அவன் வந்து மரபணு மாற்றப்பட்ட விதையில உணவை கொடுத்து உணவு உற்பத்தி பண்ணி பையன்லாம் இப்பயே 100க்கு 5 பையன் அடியாயிட்டான். 100க்கு 10 பெண்கள் கருதரிக்க மாட்டேங்கிறார்கள். 10 வருஷத்துக்கு ஃபர்டிலிட்டி சென்டர் பாத்தீங்களா? எந்த ஊர்ல பாத்திருக்கீங்களா? ஒவ்வொரு ஊருக்கு 10 சென்டர் வந்துருச்சு. இல்லையா எங்களுக்கு வந்து தடுப்பணை கட்டி விடுங்க. எங்களுக்கு வெள்ள நீரை கடலுக்கு போவாம 5000 காவிரி 5000 கட்டுங்க. நான் வந்து நிறைய பேசணும்னு நினைச்சிருந்தேன். அம்மா கடைசியா என்ன கூப்பிட்டாங்க. இல்ல 80 வயசான கிழவனை கடைசியா கூப்பிடுறாங்க. தடுப்பணை கட்டுவதற்கு இந்த பட்ஜெட்டை நீங்க ஏதாவது பண்ணணும். காவிரி 5000 இணைக்கிறதுக்கு ஏதாவது பண்ணணும். ஆரம்பத்துல பேசினா இவ்வளவு டிவியை போக்கஸ் ஆகாது. போயிட்டாங்க. நான் டிவிக்காக சொல்றேன். நல்ல செய்தி வரும். சரி, அதே போல வாழை போடுறாங்க. வாழை போட்டு அழிச்சிருக்கு. வாழை சூடா வச்சு உடஞ்சிருது. உடையாம இருக்கிறது எனக்கு மூங்கில் கொடுக்கணும். ஒரு ஏக்கர் மூங்கில் நான் பிளாஸ்டிக் கொடுக்கலாமா? பிளாஸ்டிக் போடலாமா? கேளுங்கய்யா. ஒரு போடுறோம் மக்க போகுது. பிளாஸ்டிக் அது வாங்கறதுக்கு முடியாதுங்க. இதே வந்து 110 ரூபா ஒரு மூங்கி வருது ரேட்டு. இதுக்கே 1 லட்சம் ரூபா வேணும். ஆனா எவ்வளவு தெரியுமா தராங்க சொசைட்டில? 30,000 40,000. எங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் தான் கடன் கொடுக்க சொல்லுங்க. வாழ விவசாயி காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ணோம்னா கடன் தொல்லையில இருந்து காப்பாத்துக்கியா. சரி தலைவர். அம்மா சிபில் இருக்குமா? சிபில்ல வந்து கடனே வாங்க முடியலமா? சிபில்ல எங்களை காப்பாற்றுங்க. சங்கெல்லாம் நல்லா செல்போன் எடுக்கிறாங்க பாருங்க. கேளுங்க. நான் சொல்றதுல ஏதாவது ஒரு தப்பு இருந்தா சொல்லுங்க. எனக்கு நான் பேசும்போது எங்க ஆளு யாரும் போட்டோ எடுக்க மாட்டான். ஒரே ஒரு முடிஞ்சு போச்சுங்க. அதான் நீங்க ஒரு காப்பாற்றுங்க. கேட்க இல்ல அரசாங்கம் கொடுங்க. நான் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா திருச்சி வந்தப்ப முத சொல்றதுதான். ஒரு 2000 ரூபா கொடுக்கணும். 10 ரூபா கொடுக்கணும். உடனே கொடுத்தாரு 10 ரூபா. ஆமா இப்ப 20 ரூபா கொடுங்க. எங்க தொந்தரவு பண்ணாம செய்தி ஒரு நல்ல கருத்து கேட்கிற பொண்ணுல எல்லாம் செய்தியெல்லாம் இருக்கல. எங்களுக்கு வந்து பேப்பர்ல தான் வரும். இல்ல டிராக்டர் கொடுக்குறீங்களா? டிராக்டர் கொடுத்தீங்க. அந்த பாராட்டுன்னா யாருமே இந்த மாதிரி கொடுத்ததே கிடையாது. பாராட்டப்பட்டு 10 தலையா ஐயா அதை கேளுங்கய்யா. அதை வந்து 4 வீல் டிராக்டர் கொடுக்க சொல்லுங்க விவசாயி. 4 வீலா? ஆமா 2 வீலர் தான் கொடுக்குறாங்க. 2 வீலர் நஞ்ச வயல்ல போனா போக மாட்டேங்குது. ஏரிக்குள்ள மாறி 4 வீலர்லாம் டீசல் அதிகமாகுங்க. இல்ல 4 வீலர் கொடுத்தா நல்ல ஏரி குளங்கள்லாம் போகலாம் ஈஸியா. சரிப்பா அதை கொஞ்சம் மழை கொடுங்கய்யா. இந்த பெங்கால் கோயில் என்னங்கய்யா? சொல்லிட்டேன்.
சரிங்க, வணக்கம் வணக்கம். அதான் வந்திருக்காரு. சரி, நன்றி. உங்களை வாழ்க்கையில எங்களை விவசாயம் பிச்சைக்கார விவசாயம் டிராக்டர் கொடுத்த பெருமை உங்களுக்கு தான், வேற யாருக்கு இல்லை. நன்றி 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 வைக்கல். இந்த பட்ஜெட்ல வந்து கொண்டு வாங்க அந்த தடுப்பணை. சரி, போர் எங்க வேணாலும் தண்ணி போட்டு எடுத்துட்டு போங்க. நன்றி. சிவகங்கை கொண்டு போங்க, ராமநாதபுரம் கொண்டு போங்க, நன்றி. மெட்ராஸ் கொண்டு போங்க, எங்க வேணாலும் கொண்டு போங்க. காலையில இருந்து எங்களை அடிச்சு